إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹுவின் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மண்ணறையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தாரில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நம்முடைய இம்மை மறுமை வாழ்வுக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற முக்கியமான ஒரு செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து இப்படி கேட்டார். முஸ்லீமில் இடம்பெறுகிற செய்தி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உபதேசத்திற்கு பிறகு இதைவிட சிறந்த ஒரு உபதேசத்தை நான் யாரிடத்திலும் போய் கேட்டுவிடக்கூடாது. என்னுடைய வாழ்வுக்கு தேவைப்படாத அளவுக்கு எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நம்மிடத்தில் வந்து யாராவது இப்படி ஒரு மனிதர் கேட்டால், திருக்குர்ஆனின் பல வசனங்களை, தூதருடைய பல பொன்மொழிகளை வந்து கேட்ட தோழருக்கு நம்மால் இயன்ற உபதேசங்களை செய்வது வழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்ன அந்த உபதேசம் நம்முடைய வாழ்வில் என்றைக்குமே நாம் மறந்துவிடக்கூடாது. தோழர் கேட்டார், இந்த உபதேசத்திற்கு பிறகு வேறு சிறந்த ஒரு உபதேசத்தை யாருடைய நாவிலிருந்தும் நான் கேட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்வுக்கு தேவையான சிறந்த ஒரு உபதேசத்தை நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பினேன் என்று கூறு. சும்மஸ்தகிம், அதில் உறுதியாக இரு. இதுதான் அந்த வாசகம். ரெண்டே வாசகம். அல்லாஹுவை நம்பு, நம்பினால் மட்டும் போதாது, அதில் நீ மிக உறுதியாக இரு. அது உன்னுடைய வாழ்வையே தலைகீழாக மாற்றிவிடும் என்ற பொருள்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். நாமெல்லாம் அல்லாஹுவை நம்புகிற காரணத்தினால்தான் ஜும்மாவுடைய நாளில் இந்த பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் அல்லாஹுவை நம்பி இஸ்லாத்தை தழுவி ஈமானுடைய மக்களாக இருக்கிற காரணத்தினால்தான் ஹராம் ஹலால்களை பேணி வாழ்கிறோம். நாமெல்லாம் அல்லாஹுவை நம்பி மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்வு உண்டு என்பதை பயந்துதான் நம்முடைய வாழ்வை நாம் திட்டமிட்டு அமைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மட்டும் போதாது, சும்மஸ்தகிம், அல்லாஹுவை நம்புவதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வ அப்சிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுதான் எங்களுடைய ரப் என்று கூறி யார் அந்த அல்லாஹுனுடைய விஷயத்தில் உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களை நோக்கி அல்லாஹ் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, வானத்திலிருந்து அல்லாஹ் மலக்குமார்களை இறப்புகிறான். அந்த மனிதனுக்கு இறங்குகிற அந்த வானவர் என்ன சொல்லி இறங்குகிறாராம்? அல்லா தகாஃபு, நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வலா தஹ்சனு, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கூறி அந்த இறையச்சமுள்ள ஈமானுள்ள அல்லாஹுவை உறுதியாக நம்பி இருக்கக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணுக்கு புலப்படாத வானவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களிக்கிறான். அப்படியானால் இது எவ்வளவு பெரிய மகத்துவமிக்க ஒரு உபதேசம். அல்லாஹுவை நம்புவது என்பது இலகுவான ஒன்றுதான், ஈமான் கொள்வது இலகுவாக ஒன்றுதான், இறையச்சமும் அப்படித்தான். ஆனால் அது உள்ளத்திலே ஆழமாக இறங்க வேண்டும் என்பதில் நாம் எல்லோரும் ஒரு சில நேரங்களிலே தோற்று போய் விடுகிறோம். அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளுக்கு சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறான். ஆனால் அந்த சொர்க்கம் யாருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவன் தீர்மானித்திருக்கிறான். சொர்க்கம் யாருக்குரியது? அதற்கென்று ஒரு சில பரீட்சைகள் உண்டு, அதற்கென்று ஒரு சில சோதனைகள் உலகத்திலே உண்டு. அந்த பரீட்சையில் வெற்றி பெற்றால், அவன் தருகிற அந்த வினாத்தாளை பூர்த்தி செய்து தேர்வெழுதி வெற்றி பெற்றால் நிச்சயம் நமக்கும் உண்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம். 1984 ஏப்ரல் மாதம் மெல்ல மெல்ல தௌஹீத் தமிழகத்திலே துவங்கியது. இன்றைக்கு 2023 இருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஏகத்துவத்திற்காக வேண்டி உழைத்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு அடிச்சுவடு கூட தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள். பள்ளியிலே முதல் சஃபில் தொழுது கொண்டிருந்த மக்கள் எல்லாம் பள்ளியை விட்டு இன்றைக்கு ஓடிவிட்டார்கள். திருக்குரானோடும் தூதருடைய பொன்மொழிகளோடும் எப்பொழுதும் தொடர்பு வைத்து பேசிக் கொண்டிருந்த நாவுகள் எல்லாம் இன்றைக்கு அதை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டது. தொழுகை இல்லை, ஈமான் இல்லை, இறையச்சம் இல்லை. இன்னும் ஒரு சில சாரார் கொள்கைக்கே தடம் மாறி சென்று விட்டார்கள். இதற்கெல்லாம் என்னங்க காரணம்? இதற்கு என்ன காரணம்? அந்த கொள்கை இறங்க வேண்டிய இடத்தில் நம்முடைய உள்ளத்தில் இறங்கவில்லை என்பதுதான் காரணம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய உபதேசங்கள் எல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல், சும்மஸ்தகீம், அதில் உறுதியாக இரு. காரணம், அந்த உறுதித்தன்மையை அல்லாஹ் அடிக்கடி கொஞ்சம் இலக்கி பார்த்து கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மற்றொரு நபித்தோழர் வந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ், உலகத்தில் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நபிமார்கள் தான்
மனிதர்களிலேயே ஆக அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அடுத்தது யார் சொல்லலாம்? அடுத்தது அதற்கு அடுத்து வருகிற மக்கள். யார் ஈமானிலும் இறையச்சத்திலும் உறுதியோடு இருப்பதாக சொல்லி தன்னுடைய வாழ்வை அடியெடுத்து வைக்கிறார்களோ, அடியெடுத்து வைப்பதாக தீர்மானித்து விட்டார்களோ, அவர்களுக்கு அடுத்த சோதனை. அதற்கு அடுத்தது யார் சொல்லலாம்? அதற்கு பிறகு வருகிற மக்கள், அதற்கு பிறகு வருகிற மக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஜுமாவுடைய தொழுகையிலிருந்து விடைபெறும் போது, எனக்கு மறுமை வேண்டும், சொர்க்கம் வேண்டும், நான் எதை செய்தாலும் அல்லாஹுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில் தான் செய்வேன் என்று ஒரு உறுதி எடுத்து நாளைய தினத்திலிருந்து வாழ்வை நீங்கள் துவக்கி பாருங்கள். அல்லாஹனுடைய வாக்கு உண்மையானதாக உங்களுடைய வாழ்விலே தெரியும். என்ன வாக்கு? திருக்குரானில் அல்லாஹு தாலா எங்காவது ஈமான் கொண்ட மக்களை, இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களை, என்னை ஏற்றுக்கொண்ட மக்களை, தூதரை பின்பற்றிய மக்களை நான் சோதிக்கவே மாட்டேன் என்று எங்காவது சொல்லுகிறானா? எங்காவது அல்லாஹ் சொல்லுகிறானா? இந்த ஸ்திரத்தன்மையை, அந்த உறுதியை அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மிடத்தில் நிகழ்த்தியே தீர்வான். உரசி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சென்னை மாநகரத்தில் நீங்கள் நிறைய வீடுகளை பார்க்கிறீர்கள், நிறைய நிழல் தருகிற மரங்களை பார்க்கிறீர்கள். எல்லாம் பார்ப்பதற்கு வீட்டை போல, மரங்களை போலத்தான் தெரியும். ஒரு சில நேரங்களில் திடீரென ஒரு காற்று புயல் வேகத்தில் வீசும்போது, பெய்ய வேண்டிய விதத்தில் மழைகள் பெய்யும் போது, பெருவெள்ளங்கள் ஏற்படும் போது ஒரு சில வீடுகள் சரிந்து விடுகிறது. அன்று வரை நிழல் தருந்து கொண்டிருந்த மரங்கள் எல்லாம் சாய்ந்து விடுகிறது. ஆனால் ஒரு சில வீடுகள் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது, ஒரு சில மரங்கள் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பார்க்கும்போது எல்லாம் வீடாக தெரிந்தது, பார்க்கும்போது எல்லாம் மரமாக தெரிந்தது. ஆனால் அந்த அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கிற ஒரு நிகழ்வு நிகழும் போது எது ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதோ அது இருக்கிறது. எந்த மரத்தினுடைய வேறு இந்த பூமியில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அந்த மரம் எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் அந்த மரத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. இது ஒரு உதாரணம். அதுபோலதான் நம் கண்களுக்கு தெரிகிற எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹுவை உறுதியாக நம்பியவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. காரணம், அந்த நம்பிக்கை சரிதானா என்று அல்லாஹ் பரிசோதனை செய்து பார்ப்பான். அந்த பரிசோதனை எப்பொழுதெல்லாம் நிகழும் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். எந்தெந்த வகையிலெல்லாம் பரிசோதனை என்று சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் சொல்கிறான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அன்ஃபுஸி வத்தமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். நான் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்பேன், நான் உங்களை வறுமையை கொண்டு சோதிப்பேன், நான் உங்களை நோயை கொடுத்து சோதிப்பேன், நான் உங்களுடைய விளைச்சல் நிலங்களை அழித்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து கூட சோதிப்பேன். ஃபபஸ்ஸிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூனல் அஹ்ஸனா. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய உபதேசங்கள் எல்லாம் வீணானதல்ல. என்னுடைய உபதேசங்களை யார் செவிதாய்த்து கேட்டு நல்லவற்றை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருக்குரான் முழுக்க முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை பக்கம் பக்கமாக நீங்கள் படித்தாலும் இறை விசுவாசிகளை அல்லாஹ் எப்படி நேசிப்பான், எப்பொழுது நேசிப்பான், எதை கொண்டு நேசிப்பான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எல்லா வகையிலும் அல்லாஹு தாலா சோதிப்பான். அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சோதிக்கப்படாமல் சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? யார் கேட்கிறார் இந்த கேள்வி? அல்லாஹ் கேட்கிறான் நம்மிடத்தில். சோதனை இல்லாமல் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. சோதனை யாருக்கு இல்லை? நாவினால் மட்டும் ஈமான் கொண்டு நாவினால் மட்டும் அல்லாஹுவை நம்புகிற மக்களுக்கு வேண்டுமானால் சோதனை குறைவாக இருக்கலாம். காரணம், அவர்கள் சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அதை அடைவதிலே தோற்று போய் விடுவார்கள். நரகம் உண்டு என்று பயப்படுவார்கள், ஆனால் அதற்குரிய காரியத்தை தாராளமாக செய்வார்கள். ஆனால் உண்மையிலேயே எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று யாரெல்லாம் முடிவு செய்தார்களோ, யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு என்று சொல்கிறான். உலகத்து இழப்புகள் அவர்களை ஒன்றும் செய்யாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா ஃபலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலூ மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஹு வல் ضراء வஸுல்ஸிலூ ஹத்தா யகூலர் ரசூல்
வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். எவ்வளவு அற்புதமான ஆயத்து! சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான். சோதிக்கப்படாமல் சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுக்கு முன்னால் சென்று போன சமுதாயம் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலைகழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வராதா என்று ஏங்குகிற அளவுக்கு அவர்கள் துடிதுடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாக இருக்கிறது என்று நாம் சொல்லி அவர்களை பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதிப்பானால் அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் நிறைய கொடுப்பான், கைவிட்டு விடுவான். நமக்கெல்லாம் இறந்த பிறகு ஒரு வாழ்வுண்டு என்கிற நம்புகிற மக்கள் நாம் எல்லாம். வாழ்விலே சிறு சிறு சோதனைகள் அல்லாஹ் அவ்வப்போது கொஞ்சம் செலுத்தி பார்ப்பான். 5 நேரம் தொழுகிறான், முன்பின் சுன்னத்துகளை பேணுகிறான், பள்ளிக்கு முதல் கட்டமாக வந்து தஸ்பீஹ் சொல்கிறான், எப்பொழுது பார்த்தாலும் திருக்குரானோடு தொடர்பு வைத்திருக்கிறான், சுன்னத்தான நோன்புகளை நோக்கிறான், நஃபிலான உபரியான நோன்புகளை கூட நோக்கிறான், திங்கள் வியாழன் நோன்பு, மாதாந்திர நோன்பு என்று எல்லா நோன்புகளையும் நோக்கிறான். பேணுதலான பேச்சு, பேணுதலான நடவடிக்கை, வீடெங்கும் அல்லாஹ்வினுடைய வேதம் ஓதுகிற ஒளி எழுப்புகிற குடும்பமாக இருக்கிறது என்று வரும்போது அல்லாஹ் மெதுவாக ஒரு சோதனை வைப்பான். எப்படிப்பட்ட சோதனை? யாரை அவன் அதிகமாக நேசிக்கிறான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். யாரை நேசிக்கிறான்? தன்னுடைய மனைவியை நேசிக்கிறானா? தன்னுடைய கணவனை நேசிக்கிறானா? பிள்ளையை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறானா? பேர பிள்ளைகளை நேசிக்கிறானா? யாரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் அந்த இறை விசுவாசி யாரை அதிகமாக நேசித்தானோ அவனுடைய உயிரை அல்லாஹ் மெல்ல கைப்பற்றுகிறான். கைப்பற்றும் போது அவனுடைய நிலைமை என்ன என்று அல்லாஹ் பார்க்கிறான். அந்த குடும்பம் ஸ்திரத்தன்மையோடு யாரை நம்பி வணங்கினார்களோ, யாரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்களோ, யாருக்காக வேண்டி வணக்க வழிபாடுகள் செய்தார்களோ, என்ன துன்பங்கள் இந்த உலகத்திலே நமக்கு நேர்ந்தாலும் லா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பொன்றும் பெரிதல்ல. நாங்களே உன்னிடத்தில் வந்து சேரும்போது எங்களுக்கு இந்த இழப்பொன்றும் பெரிதல்ல என்று கூறுவான். இந்த முசீபத்திற்கு பகரமாக, இழப்புக்கு பகரமாக, துன்பத்திற்கு பகரமாக இதைவிட சிறந்த ஒன்றை இறைவா எங்களுக்கு தா என்று கூறி மறுநிமிடம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தயாராகிறான். அந்த ஜனாசாவை அடக்கிய உடனே அவன் பிரார்த்தனைக்கும் சுஜூதுக்கும் தயாராகிறான். மீண்டும் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை இன்னும் மூர்க்கமாக அவன் பின்பற்ற தயாராகிறான் என்றால் அவன் முதல் படியிலே வெற்றி அடைந்து விட்டான் என்று பொருள். ஒரு இழப்பு ஏற்படும் போது 5 நேரம் தொழுதோமே, நோன்பு வைத்தோமே, வணக்க வழிபாடுகள் செய்தோமே, முடிந்தவரை நற்கர்மங்கள் புரிந்தோமே, நமக்கா இந்த நிலை என்று சொல்லி வணக்க வழிபாடுகளை விட்டு ஒதுங்குகிறானா? இன்னும் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளை செய்கிறானா என்று அல்லாஹ் பார்ப்பான். இந்த சோதனை இல்லாமல் யாரும் தப்பிக்க முடியாது சகோதரர்களே. சோதனை இல்லாமல் வாழ வேண்டுமானால் தாயினுடைய கருவறையில் நாம் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும். என்றைக்கு இந்த பூமியில் பிறந்தோமோ அன்றிலிருந்து மரணிக்கின்ற வரை கொஞ்சமாவது அழுவாகையாவது அல்லாஹ் செய்வான். நான் எப்பொழுது அழ வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். நான் எப்பொழுது சிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி விட்டான். நான் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், துக்கமாக இருக்க வேண்டும், கவலையாக இருக்க வேண்டும், மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டும் என்பதையெல்லாம் என்னுடைய தாயினுடைய கருவறையில் நான் இருக்கும் பொழுதே அல்லாஹ் எழுதிவிட்டான். அதற்கேற்பத்தான் என்னுடைய வாழ்வு நிகழும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் ஈமானுடைய மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் உறுதியாக இருங்கள். அந்த உறுதியை நான் சோதிப்பேன். அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி அடைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. ஆகவேதானே பெரிய 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 சட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இறக்கப்படாமல் மக்கா நகரில் 13 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும். முற்சென்ற சமுதாயம் அப்படித்தான் சோதிக்கப்பட்டார்கள். சொல்லி 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 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் மறுமை, மன்னரை, சொர்க்கம் என்பதை வெறித்தனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள். அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே நிகழ்த்தினார்கள். பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு மதீனா சென்ற பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோளுக்கு தோளாக நின்று 23 போர்களை அந்த மக்கள் நேருக்கு நேராக நின்று சந்தித்தார்கள் என்றால் அந்த உறுதி எங்கு வந்தது? அது 13 ஆண்டு கால பயிற்சி. ஆசிரியர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ன சொல்லி வளர்த்தார்கள்? மதீனா சென்ற பிறகு ஆட்சி கிடைக்கும், உங்களுக்கெல்லாம் ஆடம்பரமான வாழ்வை நான் தருவேன், உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதவியை தருவேன், பொறுப்பை தருவேன் என்று சொல்லியா உணர்த்தினார்கள்? கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க காபாவிலே தன்னுடைய மேலாடையை தலையிலே போர்த்தி கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பம். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனது முதுகை பாருங்கள், குறைசிகரெல்லாம் வீடு தேடி வந்து அடிக்கிறார்கள், எரிகிற நெருப்பில் என்னை மல்லாந்து படுக்க வைத்து எனது முதுகை பாருங்கள், முதுகெல்லாம் கரிந்து போய்விட்டது, யா ரசூலல்லாஹ், இந்த துன்பங்களும் துயரங்களும் குறைவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், தப்பிப்பதற்கு அல்ல, குறைவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அந்த முதுகை பார்த்துவிட்டு கப்பாபுடைய தோலை தடவி சொன்னார்கள், கப்பாபே, இன்னும் உங்களுக்கு சோதனை வரவில்லை என்றார்கள். உங்களுக்கு முன் சென்று போன சமுதாயத்தை பற்றி சொல்லவா? இந்த ஏகத்துவத்தை ஏற்றார்கள் என்பதற்காக வேண்டி கழுத்துயர குழி வெட்டி பூமிக்குள் இறக்கி மரத்தை அறுக்குகிற ரம்பத்தை கொண்டு வந்து அவர்களை அறுத்து 2 கூறாக பீத்து வீசினார்கள். அதை தாங்கிய சமுதாயம் ஒரு சமுதாயம், உங்களுக்கு முற்சென்ற சமுதாயம் என்று சொன்னார்கள். அப்படி வளர்த்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். அல்லாஹ் யாரை நேசிப்பான் தெரியுமா? யாரை அல்லாஹ் நேசிப்பான்? யாரின் மீது அல்லாஹ் கருணை மழை புரிவான்? யாரின் மீது அல்லாஹ் அன்பு செலுத்துவான்? யாரை அதிகமாக அக்கறை எடுத்து அல்லாஹ் கவனத்தோடு அவர்களை பாதுகாப்பான் என்றால், அல்லாஹ் யாரை அளவுக்கு அதிகமாக நேசிப்பதாக முடிவு செய்தானோ அவர்களை அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக சோதிப்பான். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதி முடிவு வரும்போது, இந்த வருடம் நமக்கு என்ன சோதனை? ஒரு சோதனையும் இல்லையா? அப்ப அல்லாஹ் என்னை விட்டும் தூரமாக இருக்கிறான். இந்த வருடம் எனக்கு நோய் வந்தது, வறுமை வந்தது, கஷ்டங்கள் வந்தது, துன்பம் வந்தது. 2023 முழுக்க எனக்கு மிகப்பெரிய துன்பங்களும் கஷ்டங்களும் நேர்ந்தது. இருந்தாலும் அல்லாஹுவை நான் கைவிடவில்லை, இபாதத்தை விட்டும் தூரமாகவில்லை, பிரார்த்தனையில் எந்த குறையும் நான் வைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை கொஞ்சம் நேசிக்கிறான் என்று பொருள். இப்படித்தான் சோதனைகளையும் துன்பங்களையும் ரசித்து பழக வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டி ஊட்டி அந்த மக்களுக்கு வளர்த்தார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பாருங்கள், தமிழிலே வெளிவந்திருக்கிறது. நாங்களெல்லாம் போருக்கு செல்வோம், காலிலே செருப்பு இருக்காது, அடிக்கிற வெயிலில் கால்கள் எல்லாம் வெடித்து சிதறும், திரும்ப வரும்போது உணவு இருக்காது, வெங்காய தோட்டங்களுக்குள் புகுந்து இருக்கிற வெங்காயங்களை எல்லாம் நாங்கள் உண்போம், எங்கள் மேனியிலே துருவாடை வீசும். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை கழித்திருக்கிறோம் என்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏன் நான் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், எப்பொழுதும் ஒரே சீராக நம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் இருக்க வேண்டும் என்றால், என்னை படைத்தவன் என்னுடைய ரப், என்னை சோதித்து எனக்கு ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் மன உளைச்சலையும் தந்து சந்தோஷப்படுகிறவன் அல்ல அவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது பாசம் செலுத்துகிறான். நம்மை கஷ்டப்படுத்தி நோவினைப்படுத்தி அவனுக்கு என்ன பலன்? அவன் எந்த தேவையும் மற்றவன். தன்னுடைய அடியார்களை துன்பப்படுத்தி தாங்க முடியாத கஷ்டங்களை கொடுத்து கைகுட்டி சிரிக்கிற ரப்பா நம்முடைய ரப். அப்படி அல்ல. நான் சொர்க்கம் கொடுக்க வேண்டும் என தீர்மானித்தால் அதற்கு தகுதியுடையவன் தானா என்று அல்லாஹு தாலா அவ்வப்போது கொஞ்சம் நம்மை உலுக்கி பார்ப்பான். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதில் உறுதியோடு நெஞ்சுறுதியோடு நாம் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள். இறை விசுவாசியை அல்லாஹ் ஏன் சோதிக்கிறான் தெரியுமா? காலில் ஒரு முள் தைப்பதாக இருந்தால் கூட, சிறிய சிறிய இடர்பாடுகள், பெரிய பெரிய இடர்பாடுகள் அவனுக்கு ஏற்பட்டாலும் கூட அதை அவன் சகித்து கொண்டு வாழும்போது அல்லாஹு தாலா கடைசியில் என்ன செய்வான் என்றால், இந்த உலகத்திலிருந்து அவன் விடை பெறும்போது அவனுடைய வாழ்வில் நேர்ந்த துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், மன உளைச்சல்கள், நிம்மதி இன்மை, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக வேண்டி பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவம் இல்லாதவனாக தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விடுவான். அப்ப எப்படி திரும்பினாலும் நமக்கு நன்மைதான். இந்த உறுதி, எந்த உறுதி? இந்த சும்மஸ்தகாமு என்கிற அந்த உறுதி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால், துன்பங்களை சகித்து பழகினால், கஷ்டங்களை பொறுத்து பழகினால், நாம் மரணிக்கும் போது இதற்கெல்லாம் சேர்த்து பாவங்களை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தாலா மன்னித்து 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 உலகத்திலிருந்து விடை வரும்போது பாவ பட்டியலில் ஒரு பாவம் கூட இருக்காது.
தூய்மையான நிலையில் அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்கிற ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு. ஏன் நான் இதை ஒரு முன்னுரையாக சொல்கிறேன் என்றால், 2024 நாம் வாழ்கிற வருடம் ஒரு 70 நாட்களையும் தாண்டி இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன அதிசயம்? என்னங்க அதிசயம்? பாலஸ்தீன், கஸ்ஸா, வெஸ்ட் பெங்கால் என்கிற பேச்சு 24 மணி நேரமும் எல்லா அறிவியல் சாதனங்களையும் இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. 70 ஆண்டு கால சோதனை அந்த மக்களுக்கு. எப்படிப்பட்ட சோதனை? சுபஹானல்லாஹ். எல்லா நவீன ஆயுதங்களை கொண்டு போய் அந்த முஸ்லிம் வாழ்கிற மக்கள் பகுதிகளை கொண்டு போய் வீசுகிறான். ஐநா சபையின் மூலம் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் வீசுகிறான். எல்லா நவீன பொருள்கள். இஸ்ரேல் என்றால் ஆயுத வியாபாரம் தான் அவனுடைய முதலீடு. அவன் கண்டுபிடித்திருக்கிற, அமெரிக்காவின் உதவியோடு அவன் கண்டுபிடித்திருக்கிற எல்லா வகையான நவீன ஆயுதங்களும் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு விட்டது. 2014 ஆண்டு ஒரு 9 வருடத்திற்கு முன்பு இங்கே அமர்ந்திருவர்களுக்கு நன்றாக தெரியும். இதே போல பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்ப வரும்போது எகிப்து, ஜோர்டான், லெபனான், சிரியா 4 நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தியது. 2014 10 நாள் தான் அந்த போர் நடந்தது. 65 வீரர்கள் தான் இஸ்ரேல் நாட்டிலே இழப்பு. அந்த 10 நாளில் 4 நாடுகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். லெபனான், ஜோர்டான் போன்ற பகுதிகளையும் கொஞ்சம் ஆக்கிரமித்தான். மிகப்பெரிய வெற்றி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 10 நாளில் நடந்த போரில் 4 நாடுகளையும் தலைகீழாக புரட்டிவிட்டான். அதற்கு பிறகு இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராக ஆரம்பித்தார்கள். ஆயுத பலம் மட்டுமல்ல, உடல் பலம் மட்டுமல்ல, கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்த வேண்டும் என சொல்லி எல்லா வகையான அறிவியல் சாதனங்களையும் அந்த மக்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். எப்படிப்பட்ட சோதனை அந்த மக்களுக்கு? இன்று காலை வந்த தகவல், வெஸ்ட் பெங்காலில் மருத்துவமனையே கிடையாது. 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை காலி செய்து விட்டான். நோய்வாய்ப்படுகிற, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு மருத்துவ உதவி கிடையாது. மருத்துவமனைகள் இருந்தால் மருந்துகள் கிடையாது. மருந்தும் மருத்துவமனைகளும் இருந்தால் மின்சாரம் கிடையாது. குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் 4 நாளைக்கு ஒரு முறைதான் சிறுநீர் கழிக்கிறார்களாம். உண்ணுவதற்கு உணவு கிடையாது, மின்சாரம் கிடையாது, தண்ணீர் கிடையாது. 24 மணி நேரம் குண்டுமலை பொழிவதுகிற ஒரு பகுதி. அங்கு யானைக்கும் ஒரு எறும்புக்கும் நடக்கிற போர் தான் இந்த போர். அப்படித்தான் சொல்லணும். யானைக்கும் எறும்புக்கும் நடக்கிற போர். ஹமாஸ் என்கிற அமைப்பு, ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு இதில் தோற்றாலும் மிகப்பெரிய வெற்றி, வெற்றி அடைந்தாலும் மிகப்பெரிய வெற்றி. அப்படிப்பட்ட பலம் இஸ்ரேல் என்கிற பலம். அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளை. ஐநாவுக்கு கட்டுப்பட மாட்டான், அமெரிக்காவுக்கு கட்டுப்பட மாட்டான். எல்லா வகையான சக்திகளையும் தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்றைக்கு தொடர்ந்து 70 நாளுக்கும் அதிகமான ஒரு தாக்குதல் நடத்தி இவ்வளவு பெரிய இழப்புகளையும் அந்த மண்ணிலே ஏற்படுத்தி 20,000 தாண்டி உயிர் பலி. அதில் 40-50% குழந்தைகள், 40-50% பெண்கள். இப்படி மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கூட எவ்வளவு பெரிய நெஞ்சுறுதியோடு ஒரு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகமே இன்றைக்கு அசந்து போகிற ஆச்சரியமான ஒரு செய்தி, அவர்களுடைய பதுங்கு குழி. இப்படிப்பட்ட ஒரு ராட்சச பதுங்கு குழி எப்படி இவர்களால் தோண்ட முடிந்தது? காசாவும் வெஸ்ட் பெங்காலும் முதலிலே எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காசாவிலே இருக்கிற மக்கள், வெஸ்ட் பெங்காலிலே இருக்கிற மக்கள் எகிப்திற்கோ பாலஸ்தீனத்திற்கோ செல்ல வேண்டுமானால் 5-6 சோதனை சாவடிகளை தாண்டித்தான் செல்ல வேண்டும். 40 லட்சம் மக்களுக்கும் ஐடி கார்டு உண்டு. தெரியுமா உங்களுக்கு? அங்கே வசிக்கிற 40 லட்சம் முஸ்லிம்களுக்கும் ஐடி கார்டு உண்டு. ஒவ்வொரு ஐடி கார்டும் ஒவ்வொரு வகையான ஐடி கார்டுகள். அந்த கார்டுகள் பரிசோதிக்கப்படும். ஒவ்வொரு செக் போஸ்டிலும் போய் நின்னாலே போதும், எடுக்கிற புகைப்படம், இவன் யார், எந்த குடும்பத்தை சார்ந்தவன், வயதென்ன, படிப்பென்ன என்பதை துல்லியமாக சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி இவன் கண்டுபிடிக்கக்கூடிய நவீனமான ஆயுதங்களை எல்லாம் பரிசோதனை செய்வது அந்த பாலஸ்தீன மக்களின் மீது. இவன் கண்டுபிடிக்கிற அதிநவீனமான மருந்துகள் எல்லாம் பரிசோதனை செய்கிற பரிசோதனை கூடம் அந்த பாலஸ்தீன மக்கள்.
சிறையில் வாடுவது தனி, சிறையில் நடக்கிற கொடுமை தனி. இவன் தான் மின்சாரம் கொடுக்க வேண்டும், இவன் தான் தண்ணீர் கொடுக்க வேண்டும், இவனுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த மக்கள் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய, அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்படுகின்ற அந்த பகுதியில் இவ்வளவு பெரிய ராட்சச பதுங்கு குழி இவர்களால் எப்படி தோண்ட முடிந்தது? ரயிலே உள்ளுக்குள்ள செல்லுமா, மிகப்பெரிய கார்கள் உள்ளே செல்லுமா, 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தொலைவில் சென்றடையக்கூடிய வகையில் இவ்வளவு பெரிய இந்த பாதாள சுரங்கம் எப்படி இவர்களால் தோண்ட முடிந்தது? இதற்குரிய மெஷினரிகள் எங்கிருந்து வந்தது? இதற்குரிய பொருளாதாரம் எங்கிருந்து வந்தது? ஒன்றும் வேண்டாம். நம்முடைய சென்னை மாநகரத்தில் ஏதாவது ஒரு மெட்ரோ வரப்போகிறது என்றால் எத்தனை வருடம் தோண்டுகிறான், மண்ணை எவ்வளவு லாரி லாரியாக எடுக்கிறான். இந்த பாதாள சுரங்கம் தோண்டுவதற்கு பயன்படுத்திய கருவியின் மூலம் எடுக்கப்பட்ட மண் எங்கு போனது? எல்லாம் சுற்றூரம் கேமரா இருந்தும் கூட இது எப்படி நிகழ்ந்தது? அயன் டோம் என்பது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய பாதுகாப்புக்குரிய ஒரு கேந்திரம். அந்த அயன் டோம் என்பது வெளியிலிருந்து எந்த ஏவுகணைகள், எந்த அணுகுண்டுகள், எந்த ராக்கெட்டுகள் வந்தாலும் இயற்கையாகவே தாக்குகிற அளவுக்கு சக்தி படைந்த பாதுகாப்பு கேடயம் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்றைக்கு அந்த கருவிகளை எல்லாம் ஹேக்கர் செய்து விட்டார்கள். செயல்படாமல் ஆவதற்கு, அது இயங்காமல் போவதற்குரிய எல்லா வழிமுறைகளையும் கண்டுபிடித்து இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுடைய இன்றைய நிலவரம் என்ன தெரியுமா? அமெரிக்காவினுடைய உளவுத்துறை CIA, மொசாட் என்கிற உளவுத்துறை, இஸ்ரேலுடைய உளவுத்துறையினுடைய தலைவரும் CIA உடைய தலைவரும் கத்தாரிலே போய் 24 மணி நேரம் படுத்து கிடக்கிறார்கள். கத்தார் அதிபரின் முன்னால் அவருடைய காலிலே போய் விழுந்து எப்படியாவது இந்த போரை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். கத்தார் புறக்கணிக்க ஆரம்பித்தது. திரும்ப ஒவ்வொரு நாடுகளுக்கும் CIA அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்கிறார். எப்படியாவது உதவிகளை தேடி இந்த போரை நிறுத்த வாய்ப்பில்லையா என்று கூறி, இன்னொரு புறம் நார்வேவிற்கும் கத்தாருக்கும் சமாதான பேச்சுகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் நெதன்யாவினுடைய வீட்டுக்கு முன்னால் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 1, 2, 3 நாட்களில் நம்முடைய பதவியே காலியாகி விடுகிற என்கிற நிலை உருவாகியிருக்கிறது. இஸ்ரேலிலே உள்நாட்டு புரட்சி. இஸ்ரேல் மக்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. எப்பொழுதும் அபாயச்சங்கு ஒலித்துக் கொண்டே இருக்கிறது 24 மணி நேரமும். ஒரு வாரத்திற்கு முன்னிலிருந்து ஹிஸ்புல்லா லெபனானிலே இருந்து தாக்குதல் தொடங்கிவிட்டது, சிரியாவிலே இருந்து தாக்குதல் தொடங்கிவிட்டது. இவர்களை எந்த பலத்தை கொண்டு அடித்தால் இவர்களை வீழ்த்த முடியும் என்பதை கண்டறிந்து செங்கடல் பகுதியை தடுத்து நிறுத்தி, வருகிற கப்பலை எல்லாம் தடுத்து நிறுத்தி, ஏற்றுமதி இறக்குமதி பொருள்கள் இஸ்ரேலுக்குள் செல்லாமல் தடை விதித்திருக்கிறார்கள். அந்த தடையை மீறுவதற்கு அமெரிக்கா எவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, ஒரு 6-7 நாடுகளை கூட்டி சேர்த்து செங்கடலிலே கொண்டு போய் ஐநாவினுடைய படையை கொண்டு போய் நிறுத்தி செங்கடல் வழியாக எப்படியாவது பொருள்களை கொண்டு வர முடியுமா என்று முயற்சி செய்கிறார்கள். அதிலும் தோற்று போய்விட்டார்கள். அல்லாஹ் கொடுக்கிற கேவலம், அல்லாஹ் கொடுக்கிற கேவலம். இந்த நெஞ்சுறுதி உள்ள மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெற்றி. இதையும் தாண்டி யூதர்களுக்கே உண்டான ஒரு பாணி உண்டு. தோற்று போனால் காலிலே விழுந்து விடுவான், அதுவரை கம்பீரமாக நிற்பான். அவனுடைய சுபாவமே வஞ்சகத்தன்மை, வாக்குறுதி மீறுவது, ஒப்பந்தங்களை மீறுவது, சூழ்ச்சி செய்வது. இதுதான் அவனுடைய தன்மையே. அந்த தன்மையை என்ன செய்கிறான்? காசாவிலே கொண்டு வந்து ஹெலிகாப்டரின் மூலம் நோட்டீஸுகளை கொண்டு வந்து விநியோகம் செய்கிறான். நோட்டீஸில் என்ன இருக்கிறது? ஹிஸ்புல்லாவை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு சன்மானம், ஹமாஸை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு சன்மானம், அவர்கள் எங்கு குடியிருக்கிறார்கள், எங்கு வெளிவருகிறார்கள், தாக்கி தாக்கி அவர்கள் பதுங்கு குழிகளுக்கு செல்கிறார்கள், பதுங்கு குழிகளை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு பொறுப்பு. இப்படி ஆசை வார்த்தை கூறியும் அந்த மக்களுடைய நிலைமையை பார்த்தீர்களா? அவனுடைய நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி. இங்கு நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 20,000 மக்களையும் கொன்று குவித்து, இருப்பதற்கு வீடில்லை, உண்பதற்கு உணவில்லை, உடுப்பதற்கு உடையில்லை, மின்சாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, மருத்துவ வசதி இல்லை, எங்கும் அந்த மக்களுக்கு நிம்மதி இல்லை. இருந்தாலும் அந்த மக்கள் ஹமாஸால் தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் ஏற்பட்டது என்று சொல்லி காசாவிலே புரட்சி செய்தார்களா? வெஸ்ட் பெங்காலிலே புரட்சி செய்தார்களா? அந்த மக்கள் அவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் ஹமாஸின் மீதும் ஹிஸ்புல்லா மீதும் அந்த மக்கள் வைப்பதற்கு என்ன காரணம்? அந்த மக்களுடைய அவ்வளவு பெரிய ஒரு கொள்கை உறுதி.
மீறி மீறி போனால் அந்த படையில் ஒரு 10,000 பேர் இருப்பதாக சொல்கிறார்கள். 50,000 பேர் இருக்கட்டுமே, 4 லட்சம் படை வீரர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். எல்லா அநியாயங்களையும் செய்கிறான். இழப்பு கொஞ்ச நஞ்சமல்ல. இஸ்ரேலின் இழப்பு, உயர் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியே வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உலக வரலாற்றில் 2வது உலகப் போருக்கு பிறகு இந்த 70 நாளில் இஸ்ரேல் சந்தித்த இழப்பு கொஞ்ச நஞ்சமல்ல. பொருளாதார இழப்பு மட்டுமல்ல, உயிர் இழப்பு மட்டுமல்ல, பதவி பறிபோகிற நிலை கூட இன்றைக்கு வந்து விட்டது. மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்பட்டது. தோற்றால் மிகப்பெரிய ஒரு பிம்பமாக காட்சி அளித்துக் கொண்டிருந்த அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற பிம்பங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே சாய்ந்து போய்விடும். ஆனாலும் ஒரு வேதனை உண்டு. சவுதி அரேபியா போன்ற பெண்ணம்பெரிய நாடுகள் எல்லாம் நினைத்தால் இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார தடையையே விதிக்க முடியும். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிற இந்த நேரத்தில், நேற்றைய முன்தினம் பஹ்ரைன் நாட்டினுடைய அதிபர் பகிரங்கமாக அனுமதி கொடுத்திருக்கிறார். அமெரிக்கா இன்னபிற நாடுகள் எல்லாம் எங்கள் நாட்டில் வந்து தளங்களை அமைத்து எதிர் தாக்குதல் நீங்கள் நடத்தலாம் என்று சொன்ன ஒரு துக்ககரமான செய்தியும் வந்திருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கான். அல்லாஹு தாலா அந்த மக்கள் எந்த நாட்டையும் நம்பி இல்லை, அது வேறு விஷயம். இஸ்புல்லாவானாலும் சரி, முஜாஹிதானாலும் சரி, ISI என்று இவனால் உருவாக்கப்பட்ட ஆப்கான் மக்கள் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரை நம்பியும் அந்த மக்கள் இல்லை. அந்த மக்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய அறிவாற்றலால் அல்லாஹ் நமக்கு நிச்சயம் உதவி செய்வான் என்கிற அந்த உறுதிமிக்க நம்பிக்கையின் வெளிப்பாடு உலகமே இன்றைக்கு வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. உலகமே, வல்லரசு நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் இந்த போரை இனி பின்தொடர முடியாது என்கிற அளவுக்கு பொருளாதார இழப்பு, துறைமுகங்கள் காலியாகிவிட்டது, பணமதிப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே சரிந்து விட்டது. வீரர்கள் இறந்து போனால் எடுத்துக்கொண்டு வந்து அடக்குவதற்கு கூட உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. இறந்து போன வீட்டினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் வீதிகளிலே இறங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி உள்நாட்டு குழப்பம் சொல்லி மாளாது. ஆனால் குறிப்பிட்ட, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, ஒரு யானைக்கும் எறும்புக்கும் நடக்கிற எறும்பை போல் இருக்கிற இந்த குட்டி படையெடுத்து நாம் தோற்றால் நம்முடைய கௌரவம் என்னாவது, நம்முடைய நிலைமைகள் என்னாவது, இனி போர் இந்த ஆயுதங்களை யாரும் வாங்க மாட்டார்களே என்கிற ஒரு ஆணவம், அகம்பாவம் தான் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. நேற்றைக்கும் நேற்றைய முன்தினமும் யூதர்கள் காலியாகி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலை விட்டு. எங்காவது பாதுகாப்பான இடம் கிடைக்காதா என்று சொல்லி தேடி போகிறார்கள். ஏர்போர்ட் மூடப்பட்டு விட்டது. விமானங்கள் தரையிறங்க மறுக்கிறது. அமெரிக்கா உட்பட எந்த நாட்டினுடைய விமானங்களும் அந்த அந்த நாட்டினுடைய தலைநகரங்களில் தரையிறங்க இன்றைக்கு பயப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை அந்த மக்களை மீது இறங்கியிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? உலக மக்களாகிய நாம் காரணம். எது காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே இடைவெளி கிடையாது என்று சொன்னார்களே, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நாம் செய்கிற துவாவும் அந்த மக்களுடைய பிரார்த்தனையும் தான் அந்த மக்களை இன்றைக்கு இந்த நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அவர்கள் நமக்கு ஒரு பாடம். அந்த பாலஸ்தீன மக்கள், காசாவில் இருக்கிற மக்கள், இந்த இஸ்ரேலின் தாக்குதலால் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கிற மக்களுடைய சோதனையை ஒரு நாள் நாம் அனுபவித்தால் கூட, நான் உண்மையாக சொல்கிறேன், இஸ்லாத்தை விட்டே ஓடிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களும் சோதனைகளும் நமக்கு தேவையில்லை என்று ஓடிவிடுவோம். ஆனாலும் அந்த மக்கள், நீ எவ்வளவு பெரிய குண்டுமலை பொழிந்தாலும் இது எங்கள் மண், நாங்கள் இறந்தாலும் எங்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி வீரியத்தோடு போராடும் என்கிற முழக்கத்தோடு இன்றைக்கு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் மறந்துவிடக்கூடாது. என்றைக்காவது வீதிகளிலே ஒரு இடத்திலே போய் நின்று கொண்டு பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி எதிர்ப்பை தெரிவித்து வீட்டிலே போய் உறங்குவதல்ல பணி. எப்பொழுதும் தொழுகையிலும் துவா செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு, குனூத்து துவா ஓத வேண்டும் அந்த மக்களுக்கு. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 தோழர்களை ஒரே நேரத்தில் இழந்த போது அந்த மக்களுக்கு எதிராக, கூட்டத்திற்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் நாசிலா என்று சொல்லப்படுகிற சோதனை காலகட்டங்களில் ஓதுகிற குனூத்தை 1 மாத காலம் தொழுகையிலே ஓதினார்களோ, அதே போல இந்த பிரச்சனை, இந்த நிகழ்வு ஒரு முடிவுக்கு வரும் வரை தொழுகையிலும் தொழுகை அல்லாத நேரங்களிலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த மக்களை நம்முடைய பிரார்த்தனையில் கொஞ்சம் உள்வாங்கி அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை என்பது மிகப்பெரிய ஆயுதம் சகோதரர்களே. பிரார்த்தனைக்கு நிகரான ஒரு ஆயுதமே கிடையாது.
பத்ரு போரில் அவ்வளவு பெரிய பலகீனங்கள் இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனை, அல்லாஹ் வானவர்களை இறக்கி அந்த மக்களை பாதுகாத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த மக்களுக்கு நாம் செய்கிற கடைசி 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 உதவி பிரார்த்தனை மட்டும்தான். அவர்களை போல் ஒரு நெஞ்சுறுதி, சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நாங்களும் அப்படி நெஞ்சுறுதியோடு நிற்போம் என்கிற பாடம், படிப்பினை அந்த மக்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா அந்த மக்களின் மீது கருணை மழை பொழிய வேண்டும். அந்த மக்களுக்கு நிம்மதியை வழங்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு பகரமாக சிறந்த ஒன்றை அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அநியாயக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களும் படிப்பினை பெறுகிற வகையில் அநியாயக்காரர்களின் மீது அவனுடைய பிடியை அல்லாஹு தாலா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக மாற வேண்டும். எந்த நேரத்திலும் ஈமானுடைய உறுதியில், இறையச்சத்துடைய உறுதியில், தக்குவாவிலும் இறையச்சத்திலும் எந்த நேரத்திலும் நான் தளர்ந்து போய் விடவே கூடாது. எப்படிப்பட்ட சோதனைகள், துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹை விட்டும் தூரமாகவோ, தூதரை விட்டும் தூரமாகவோ, திருக்குரானை விட்டும் தூரமாகவோ, நல் அமல்களை விட்டும் தூரமாகவோ ஒரு காலம் செய்துவிடவே கூடாது. இப்பொழுது தப்பித்தால் இன்னொரு சோதனை வேறு வகையிலாவது நம்மை வந்து சேரும். ஆகவே துன்பங்களும் சோதனைகளும் அல்லாஹ் நம்மை நேசிக்கும் அடையாளம் என்பதை புரிந்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்டல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை நீ நேர்வழிப்படுத்திய பிறகு அந்த உள்ளம் தடுமாற்றம் அடையாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய அருளும் உன்னுடைய கருணையும் கிருபையும் எங்கள் மீது நீ பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவா, எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆகவே எப்பொழுதும் இறுதி மூச்சு உடம்பிலிருந்து விடைபெறுகிற வரை உறுதியான ஈமானுடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.